வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். நேற்று வழக்கம் போல கமலஹாசன் ஒரறி தள்ளியிருக்காருங்க. இன்றைக்கு எந்த கட்சிகளின் தயவில் ராஜ்யசபா உறுப்பினராக ஆகியிருக்கிறாரோ அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் குலாம் நபி ஆசாத்தும் திமுகவின் நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வனும் தான் இந்த நீட் மசோதாவை அறிமுகம் செய்தார்கள். நீட்டுக்கு எதிராக மாணவ செல்வங்கள் நீதிமன்றத்தை நாடிய பொழுது நீட்டுக்கு ஆதரவாக ஒரு தனியார் மருத்துவமனை நிர்வாகம் நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது அந்த வழக்கில் தனியார் மருத்துவமனைக்கு ஆதரவாக ஆஜரானவர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்களின் மனைவி நளினி சிதம்பரம் என்பதை கமலஹாசன் மறந்துவிட்டாரா? மட்டுமல்ல, அந்த வழக்கின் தீர்ப்பு வந்த பொழுது அதே நீதிமன்றத்துக்கு வெளியே நின்று கொண்டு நளினி சிதம்பரம் என்ன கூறினார்? நீட் கட்டாயம், யாராக இருந்தாலும் இனி எழுதித்தான் தீர வேண்டும் என்று சொன்னாரே. அந்த காங்கிரஸ் தயவிலே ராஜ்யசபா உறுப்பினராகி இருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை?